ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு அவல் உப்புமா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலன்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து போகான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவு நல்லா தண்ணி ஊற்றி இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். அதிக நேரம் தண்ணியில் வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவல் ரொம்ப கொலன்னு ஆயிரும். ஸோ அதை நல்லா கழுவி ஒரு சல்லடத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே போகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அது வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கறிவேப்பிலை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே இதில் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இது சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஹிந்தியில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலுன்னு சொல்லுவாங்க. இதோட ரெசிபியே ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆலு போஹா ஆலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் குக் ஆன உடனே போதும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி குக் ஆனால் போதும். இப்போ அடுத்ததாக இது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சோக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தனியா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. பசங்களுக்கு வந்து லஞ்சில் இந்த மாதிரி நம்ம கொடுத்து அனுப்புனா நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு வருவாங்க. ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நம்மளுக்கு கஷ்டமாக அந்த மாதிரி எதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்டு லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசானா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.